எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்குது. என் அறிவு சிறந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க, இருக்கா இல்லையா? ஏன் அதுக்கு பெருமை இல்லை? ஏன் அதை உயர்த்தி பிடிக்கலை? ஏன்னா அதில் கமிஷன் வாங்க முடியாது. அதானே எதார்த்தம். நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அதுதான் நடக்கும். வேறு என்ன செய்ய முடியும் உங்களால்? வேறு என்ன செய்ய முடியும் உங்களால்? நல்லதை கொடுத்துட்டா போற்ற போகிறோம். அதானே உண்மை. யதார்த்தத்தை ஒத்துக்கிற வாழ்க்கை மனம் பக்குவம் இல்லாதனால தான். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு புருஷனும் பொண்டாட்டி, கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பால. இப்போ புது வருஷம் பிறந்துருச்சு. ஆமாம், நாள் காட்டி வாங்கினீங்களா? நாள் காட்டினா என்ன? காலண்டர். நாள் காட்டினா தெரியாது, காலண்டர்னா தெரியும் நமக்கு. எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க. தமிழ் வளர்த்த நாட்டில், தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழ். நம்மெல்லாம் தமிழர்கள். வந்தேன் பூரா தமிழன்னு தன்னை சாதியை தன்னை இனத்தை மறைச்சிக்கிட்டு தமிழன்னு உள்ளே புகுந்துட்டான். கேட்டால் யார் தமிழர் கேள்வி என்னத்தை சொல்கிறது? ஆனாலும் பாருங்க, இப்போ அப்படி நாள் காட்டி ஒன்று கொடுத்தோன்னே நாள் காட்டியை வாங்கிட்டு வந்து சுவத்தில் ஆணி அடித்து மாட்டலாம்னு ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு சுத்தியில் மனைவி எடுத்தார் சொன்னால் அந்த அம்மா சுத்தியில் எடுத்து கொடுத்தான். இப்படி சுவத்தில் ஆணியை வச்சுட்டு சுத்தியில் ஓங்கினார்ல, ஆணி தலைகீழாக இருக்குது. தலைகீழாக இருந்தால் என்ன செய்யணும்? திருப்பி வச்சு அடிக்கணும். ஆனால் அவன் சொன்னான் பாருங்க, ஆணியை பார்த்து என்ன ஆணி தயார் பண்ணியிருக்காங்க? கொண்டை வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சுருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டை வச்சுருக்காங்க, கூறு கட்ட வயலுங்க என்ன? ஆமாம், ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு இவன் குத்தம் சொல்கிறேன். உடனே அந்த மனைவி இருப்பாள், மனைவி மந்திரி மாதிரி. அந்த அம்மா வந்து சொன்னாயோ அப்படிலாம் நினைக்காத, ஆணி சரியாகத்தான் தயார் பண்ணியிருக்காங்க. கூறு இந்த பக்கமாக இருக்குல்ல, இந்த ஆணி இந்த சவத்தில் அடிக்கப்படாது, கொண்டுக்கிட்டு வா அந்த சவத்தில் அடிக்கணும்னாலாம் அந்த அம்மா. ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்கிறது? இப்படி இருந்தால் நம்ம எப்படி வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அறிவு தெளிவு பெறணும்னா கல்வி மிக முக்கியம். கல்வியாக இருக்கணும். வரலாற்றில் படித்ததெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஆனால் அரசாங்க பேருந்துகள்லாம் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தூக்கியாச்சு. தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்துச்சு, தமிழ்நாட்டை காண என்னென்னலாம் இனி காணாமல் போகுமோ நமக்கு தெரியலை. ஆனாலும் ஒரு கூட்டம் சரின்னு பேச இருக்குது. நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியலை. பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் தமிழ் இல்லை. 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. நான் 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சுன்னு பதிவு பண்ணோன்னே ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா 207 பள்ளிக்கூடம்? ஏன் சும்மா சொல்கிறீன்னாரு. எடுத்துட்டேன் தரவுகள் எல்லாம். தரவுகள் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில், எந்த தாலுகாவில் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஆவடி அறிவியல் தாலுகாவில் 2 பள்ளிக்கூடம் மூடிருக்கு. யாருக்கு தெரியும்? அல்ல. அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஏன் மூடணும்? நாளைய தலைமுறை படிப்பதற்கு கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகணும் கற்கை நன்றே என்று வாழ்ந்த காலங்கள் போய் இன்னைக்கு சரி நமக்கு என்னத்துக்கு பெரிய பொல்லாப்பு. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தேர்ந்த இடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லியிருக்கிறார் என்ற காரணத்தினால 5:30 வை பாப்போம். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாக இருந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் தங்கிப்பட்டி மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாக இருந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. மரியாதைக்குரிய நன்றி நன்றி நன்றி. மும்பையிலேருந்து வந்திருக்க அண்ணன் பால் அவர்கள் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா ஆனந்தூர்லேருந்து ஐயா அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். முத்துப்பாண்டி அண்ணார் அவர்கள் நன்றி நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
இங்கே என்ன சிக்கல்னா மின்சாரம் தடைபட்டுருச்சு. இப்போ மின்சாரம் போனோன்னு மின்சாரம் தான் இதில் இல்லை, அப்புறம் அங்கே கொண்டு வச்சு பாடாட்டி என்ன அர்த்தம்? பழக்க தோசம். அப்போ பழகிட்டோம்னா அது மாறல. இங்கே நின்றுக்கிட்டு தான் பாடணும் பேசணும், இங்கே தள்ளி வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருத்தர் நூலகத்தில் ஆண்ட்ரியான்னு ஒரு நூலகத்தில் ஒருத்தர் போகிறாரு, பழைய புத்தகங்கள்லாம் இருக்குது, அதில் ஒரு பழைய புத்தகத்தை வாங்கிட்டு வர்றாரு. படிக்கல, அவருக்கு படிப்பு இல்லாமல் அதை வச்சுட்டு பேசாமல் இருந்தார். ஒரு நாள் அந்த புத்தகத்தை விரித்து பார்க்குறாரு, அது ஒரு பழுப்பு நிறத்தில் ஒரு காகிதம் இருக்குது. அந்த காகிதத்தை எடுத்து படித்து பார்த்தா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கல்லுகளில் விலை உயர்ந்த மதிப்புள்ள தங்க கல்லுகள் கிடைக்கும், வைரமான கல்லுகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்குறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கல் கையில் எடுத்தால் சூடாக இருக்கும், வெப்பமாக இருக்கும், அதை வச்சு அந்த கல்லுன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. நேராக கடற்கரைக்கு போகிறாரு, ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்குறாரு. அது ஜில்லுன்னு இருக்குது, அதாவது குளிர்ச்சியாக இருக்குது. தூக்கி கடலுக்குள்ள அப்படி போட்டுக்கிட்டே இருக்கார். எடுத்து பார்க்குறாரு, போடுறாரு. இப்படி பல நாள் தேடுறாரு. அது ரொம்ப அரிதுன்னு அரிதாக கிடைக்குமா. இப்படி போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கல் எடுக்கிறாரு, சுடுது. ஆனாலும் சுடுதுங்கிற விஷயத்தை மூளைக்கு போய் மூளை சொல்கிறதுக்குள்ளே கை தூக்கி வீசிருச்சு. அப்போ அந்த பழக்கம் நம்மளை என்னென்ன வேலை செய்யும் பாருங்க. கவனமாக இல்லைன்னா எதை அதுவாக தான் அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி வரும். அதை பயன்படுத்தாமல் அவன் வீசின மாதிரி வீசிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி கருவுரி. ஆகையினால நல்ல விஷயங்களை பருவோம். நிறைய கதைகள் காரணங்கள் இருக்குது, நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆகையினால வருகிறான் காவலன், அவனை அவன் நேரம் பேசுவோம். சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவர் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அங்கரமி குண்டு தேவர் சுந்தமி முழங்கவர், அங்கரமி குண்டு தேவர் சுந்தமி முழங்கவர், கந்தசாமிக்கே தகுந்த கந்தசாமிக்கே தகுந்த சிறந்த மங்கை இவன் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? வருகிறார் காவலர். ஒரு ஆளா ரெண்டு பேரா? ஒரு ஆள் தான். சரி, வரட்டும், அவரை சந்திப்போம். நீ வந்தாலும் பிரச்சனை தான். வா மானே மரகதமே மனதை கேட்ட புஞ்சரமே, மானே மரகதமே மனசை கேட்ட புஞ்சரமே, மானே என்னை எடுத்த மனசே சுண்டியை இழுத்த, மானே என்னை எடுத்த மனசே சுண்டியை இழுத்த, அடிமானே மரகதமே மனசை கேட்ட புஞ்சரமே. வெட்டி போட்ட நெகத்துடுதா வெண்ணிலாவா தெரியுதடி, வெட்டி போட்ட நெகத்துடுதா வெண்ணிலாவா தெரியுதடி, செக்குரியலுக்கும் சீத்த